ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக ஒரு நிதானமான டெஸ்ட் பேட்ச் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. தினந்தோறும் ஒரு 10 பேராவது என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்சோட டூரேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8+ months, 8 மாதங்களுக்கு மேலாக இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. நோக்கம் என்னன்னா, நிதானமா ரொம்ப எஃபிஷியண்டா உங்களை இந்த தேர்வுகளுக்கு தயார்படுத்துறது. இப்போ ரொம்ப சீக்கிரமா வேக வேகமா படிக்கிறத விட்டுட்டு ரொம்ப நிதானமா நம்ம படிக்க போறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃபா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவா இருந்தாலும் ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டஃபா கேட்கறதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம். அப்போ அவங்க எப்படிதான் ஃபில்டர் பண்ண முடியும்? ஸோ டஃபான கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். புக்குக்கு வெளியில இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ எப்படி டஃபா கேட்டாலும், புக்குக்கு வெளியில இருந்து கேட்டாலும், நீங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா ஒரு பயிற்சி மேற்கொள்ளணும். ஸோ அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கேள்விகள் எவ்வளவு கடினமாக கேட்கப்பட்டாலும் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கும் வகையில் இந்த டெஸ்ட் பேட்சை நாம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன என்ன எத்தனை மந்த்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? போன தடவைலாம் நம்ம பாத்தீங்கன்னா வீடியோஸ் பப்ளிக் மோட்ல போட்டோம். இந்த தடவை நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள அந்த கொஸ்டின்ஸுக்கு வீடியோஸ் பப்ளிக் மோட்ல போட போறது இல்ல. உங்களுக்காக மட்டுமே, யாரெல்லாம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கப்படும். இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல நம்ம நிறைய கூடுதல் குறிப்புகள் கொடுத்திருந்தோம். கூடுதல் குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த கூடுதல் குறிப்புகள்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா என்ன சொன்னீங்கன்னா, நிறைய பேர், சார் நீங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போறீங்க இல்லையா, அந்த வீடியோல இருந்தா சார் எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. நீங்க புக்குக்கு வெளியில உள்ளதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க, அதுல இருந்தா எங்களுக்கு வந்துருச்சு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பிளஸ் கூடுதல் குறிப்புகளோட நம்ம கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல. சரிங்களா? ஓகே, வேற என்னென்னலாம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா, புக் மெட்டீரியல்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வந்தாலே சமச்சீர் புத்தகங்கள் தான் உங்களுக்கு பிரைமரி சோர்ஸ். ஸோ அந்த புக் மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? எல்லாமே ஆன்லைன்ல தான் கொடுப்போம். சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு கிடைக்கும். புக் மெட்டீரியல்ஸ் இப்போ முகலாயர்கள்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 11th இருக்கு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அழகா உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தது தமிழ் ஒன்லைனர்ஸ் கொடுக்க போறோம். இது முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தோம். இதுல என்ன புதுசுன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு புக்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதனால நியூ புக்கு லெசன்ஸும் ஒன்லைனர்ஸ் கொடுப்போம். ஓல்டு புக் லெசன்ஸுக்கும் நம்ம ஒன்லைனர்ஸ் கொடுப்போம். அப்புறம் இதுவும் ஒரு புதுசு. சயின்ஸுக்கு நம்ம முன்னாடி ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஸ்கூல் புக் 6th to 10th சயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக் லெசன்ஸும் உங்களுக்கு கொடுப்போம், ஒன்லைனர்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஒன்லைனர் ரொம்ப ஷார்ட்டா ஒரு கொஸ்டின், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற ஒன்லைனர்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? இது புதுசு. அப்புறம் ஜெனரல் ஸ்டடிஸ் ஒன்லைனர்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9, இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் ஒன்லைனர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் டாபிக் இருக்கோ சால்வ்டு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். சால்வ்டு மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை மாடலா வச்சுக்கிட்டு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன்லைனர்ஸ் கொடுப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேராகிராஃபா இல்லாம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தானே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கணும். அதுக்காக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனர் கொடுப்போம். கூடுதல் தகவல்களும் உங்களுக்கு இந்த ஒன்லைன்ல கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறோம். இதோட நெட் ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு 5,000+ rupees தான் இருக்கும். சரிங்களா? வேற எந்த அகாடமிலையும் நீங்க இவ்வளவு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க நிறைய காசு எதிர்பார்ப்பாங்க. பட் நம்ம இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வர 24ஆம் தேதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். எத்தனை டெஸ்ட் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட டெஸ்ட்கள் நடக்க போகுது. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 200க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்க போகுது. ஸோ 40 டெஸ்ட்னா 8000 கொஸ்டின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 6000 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பராகவே கொடுத்துருவோம். டூரேஷன் 8+ months. இந்த பேட்சோட ஃபீஸ், ஆக்சுவல் ஃபீஸ் 3,500 rupees. பட் இன்னைக்கு விஜயதசமி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால ஒரு 1,000 rupees லெஸ் பண்ணிட்டு 2,500 rupees நம்ம இந்த டெஸ்ட் பேட்சுக்கு சார்ஜ் பண்றோம் நண்பர்களே. ஒரு 10 நாளைக்கு பிறகு, இந்த 24ஆம் தேதி வரைக்கும் இந்த 2,500 ரூபாய் தான் ஃபீஸ். 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்க சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,500 rupees ஃபீஸ் வந்துடும். ஓகேவா? இது குறைந்த கால ஆஃபர். கொஞ்ச நாளைக்கு 2,500 ரூபாய் இந்த பேட்சுக்கான ஃபீஸ். இந்த பேட்ச்ல நீங்க எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப ஜாயின் பண்ணாலும் அது வரைக்கும் நடந்துக்கிற டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அடுத்தடுத்து வரப்போற டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம்.
புரியுதுங்களா? முதல் 10 நாளுக்கு மட்டும் இந்த ரூ. 2500 தான் அந்த ஃபீஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 8 மாசத்துக்கு மேல இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. ஸோ ஒரு மாசத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான் வரும். நாங்க கொடுக்க போற எஃபர்ட்டுக்கு இந்த ரூ. 2500 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க சேரணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமா பாருங்க. இதெல்லாம் பேமெண்ட் மெத்தட்ஸ். இந்த பேமெண்ட் மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட்ல ரூ. 2500 பணம் பே பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா அந்த ரூ. 2500 பே பண்ணீங்க இல்லையா, கூகுள் பேலயோ இல்ல போன் பேலயோ பே பண்ணிருப்பீங்க. அந்த பேமெண்ட் டீடைல்ஸ, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை டிரான்சாக்ஷன் நம்பரோட பிளஸ் உங்களோட ஜிமெயில் ஐடி என்னெல்லாம் எனக்கு அனுப்பணும்? நீங்க பணம் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட், டிரான்சாக்ஷன் ஐடி, உங்களோட ஜிமெயில் ஐடி, இது மூணுத்தையும் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பிடுங்க. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினோடனே நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புவேன். அது கொஞ்சம் லேட் ஆகலாம், 24 ஹவர்ஸ் கூட ஆகலாம். என்ன கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புனா, யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் டு தி டெஸ்ட் பேட்ச் சொல்லிடுவேன். சிறிது நேரம் கழித்து ஒரு 1 or 2 days கழிச்சு உங்களை நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிடுவேன். அதற்கு பிறகு கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் வரும். இப்போ உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் டிரைவ்ல அனுப்புவேன். உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல கரெக்டா நோட்ஸும் வந்துடும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும், கொஸ்டின் பேப்பர் வந்துடும், ஆன்சர் கீ வந்துடும், எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஷெட்யூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த டாக்குமெண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டுறேன். டோட்டல் ஷெட்யூல் 40க்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த 40க்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகளோட ஷெட்யூலும் உங்களுக்கு சிங்கிள் ஷாட்ல ஒரே டைம்ல உங்களுக்கு கீழே வந்துடும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்க, இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த டாக்குமெண்டோட கடைசி பக்கத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா படிச்சிருங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல உள்ளதை நம்ம ஸ்ட்ரிக்டா எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவோம். அதை கண்டிப்பா படிச்சிருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த பேட்ச் உங்களுக்கு 100% எஃபிஷியண்டா இருக்கும். இந்த பேட்ச்ல உள்ள இந்த ப்ரொசீஜர்ஸ், இந்த பேட்சை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அடைகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே நண்பர்களே, விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.